ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அன்புக்குரிய தேவனுடைய ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆவியோடும் உண்மையோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் நான் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்திக்கு ஆயத்தமாக உங்களை அழைக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்கும் நாள் வரை நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி இறைவனை வேண்டி உங்களை வாழ்த்துகிறேன். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகின்ற எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை இந்த நாளின் சிந்தனைக்காக தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இந்த நாளினுடைய தொடர் தியான செய்திகளில் இந்த நாளினுடைய செய்தியானது 144வது செய்தியாக இந்த நாளிலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நேற்றைய தினம் வரையிலும் 143 இறை செய்திகளை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலிருந்து 31ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னும் இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் இன்னும் 20 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த 32ஆம் அதிகாரத்தை தவிர்த்து 20 அதிகாரங்கள் இருக்கிறது. ஏறக்குறைய என்னுடைய உத்தேச கணக்கின்படி புது வருடம் வரையிலும், புது வருடம் தொடங்கியும் சில நாட்களுக்கு எரேமியா புஸ்தகத்தின் தீர்க்க தரிசன செய்திகள் நீண்டு சென்று கொண்டே
சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். மகா பரிசுத்தமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் நிறைந்த, சர்வ வல்லமையும் மிகுந்த பராக்கிரமமும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, இந்த நாளிலும் உம்முடைய வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். எங்கும் நிறைந்திருக்கிறவராகிய பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலும் எங்கள் நடுவிலும் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே அசைவாடி செயலாற்றுகிறீர் என்று உறுதிப்பட நம்புகிறோம். நீர் எங்கள் உள்ளங்களிலே செயலாற்றும் இந்த வேத வசனங்கள் கற்றுத்தருகிற சத்தியங்களை, இந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் கற்று அறிந்து உணர்ந்து கொள்ள, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் நடுங்காதபடி, பயந்து நடுங்காதபடிக்கு, கர்த்தர் ஒருவருக்கே பயந்து நடுங்கி அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவைகளை ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு படிப்பினையை நாங்கள் இந்த நாளில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அவைகளின் மூலமாய் சிறையிருப்புகளோ, அடிமைத்தனங்களோ, உபத்திரவங்களோ, நெருக்குதல்களோ, தூஷணங்களோ கடந்து வந்தாலும் அவைகள் கிறிஸ்துவின் பணியில் கிறிஸ்துவின் சிலுவையாக எண்ணி, கிறிஸ்துவின் சிலுவைக்கு நாங்களும் பங்காளிகள் என்கிற உணர்வோடு மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரங்களிலே சுமந்து தெரிகிறவர்களாய், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கத்தக்கதான ஞான வரங்களை எங்களுக்கு தாரும். அன்பு கடவுளே, இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகின்ற அடிமையையும் இவைகளை கேட்டு கற்றுக்கொண்டு இவைகளை தங்களை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு, தங்கள் போதிக்கிற திருச்சபைகளிலே, தேவ ஜனங்களின் கொடுகைகளிலே இவைகளை பகிர்ந்து கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் உண்மையும் உத்தமமுமான கிறிஸ்தவ சமூகம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை தங்கள் வாழ்வின் முதல் பகுதியாக கொண்டு கை கொண்டு ஊழியங்களிலே சத்தியத்தை சத்தியமாய் உள்ளதை உள்ளபடி பிரசங்கிக்கிறதினால் வருகிற எல்லா இடர்பாடுகளிலும், சோதனைகளிலும், உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும், அவமானங்களிலும், பொய் குற்றச்சாட்டுகளிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து நின்று அவருடைய சிலுவைக்கு நாங்களும் பங்காளிகளே, அவருடைய மரணத்திற்கு நாங்களும் பங்காளிகளே, அதுபோல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நாங்கள் பங்காளிகள் என்று உறுதிப்பட நம்பி கர்த்தருடைய பணியை செய்ய உம்முடைய பிள்ளைகள் அனைவருக்கும், இறை ஊழியர்கள் அனைவருக்கும், கிறிஸ்துவை விசுவசிக்கிற விசுவாச உள்ளங்கள் அனைத்துக்கும் தேவரீர் உம்முடைய தூய ஆவியின் நிறைவை கட்டளையிடும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் மாம்சத்தை, சரீரத்தை கொல்ல வல்லவர்களாயிருக்கிற எவருக்கும் பயந்து நடுங்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை ஞானமாய் பகுத்து போதிக்கின்ற ஞான வரங்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபையாய் தந்து வழிநடத்தும்படியாய், அவைகளோடு அந்த வேதாகமத்தின் தீர்க்க தரிசன புத்தகத்தின் வார்த்தைகளை ஞானமாய் கற்றுக்கொண்டு பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற நல்ல அனுபவங்களை சொந்தமாக்க தூய ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் செயல்படும்படியாக ஆழமான மறைவான புதைபொருட்கள் அனைத்தையும் உம்முடைய ஊழியர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களிலே குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, பாவங்கள் உண்டு, அருவருப்புகள் உண்டு. ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படியாத தன்மைகளும் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களை தாழ்த்தி உமது கரங்களை தருகின்றோம்.
சர்வலோகத்தின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, எங்கள் பாவங்களையும் சுமந்திருக்கிறீர். எங்கள் பாவங்களையும், எங்கள் கீழ்ப்படியாமைகளையும், எங்கள் வணங்காக்களத்துகளையும், எங்கள் முரட்டாட்டங்களையும் எங்களை விட்டு அகற்ற உடைய தூய ரத்தத்தை சிந்தியிருக்கிறீர். அந்த தூய ரத்தம் எங்களை எல்லா பாவக்கட்டுகளிலும், சாபக்கட்டுகளிலும் இருந்து, மரணக்கட்டுகளிலிருந்து, சகல உலகத்தின் உபத்திரவங்கள் அனைத்திலும் இருந்து, பிசாசின் அடிமைத்தனங்கள் அனைத்திலும் இருந்து, வஞ்சிக்கிற ஆவிகளின் கட்டுகளிலிருந்து எங்களை மீட்டு விடுதலையாக்கும் என்கிற உறுதியான நம்பிக்கையோடு அன்பு கடவுளை இந்த நாளில் இந்த மதிய வேளையிலே உமது சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களிலிருந்து நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற 144வது தொடர் செய்தியை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கும்படியாக வேண்டி நான் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேபுகாத்நேச்சாரின் 18ஆம் வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10ஆம் வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அந்த வசனத்தில் வேற ஒன்றும் இல்லைங்க. பாபிலோன் என்கிற ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அரசனாகிய நேபுகாத்நேச்சாரின் ஆட்சி அவன் அரியணை ஏறிய காலம் முதல் அவனுடைய ஆட்சி ஆண்டாகிய 18ஆம் ஆண்டு வரை, அதாவது கிமு 500 வாக்கிலே, கிமு 5ஆம் நூற்றாண்டு வாக்கிலே அல்லது 6ஆம் நூற்றாண்டு வாக்கிலே, அந்த இறுதி பகுதியிலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார். கல்தேயருடைய அரசனாகிய நேபுகாத்நேச்சார். பாபிலோனுக்கு வேதாகமம் 3 பெயர்களை, அடையாள பெயர்களை காண்பிக்கிறது. பாபேல் கோபுரம், நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அசூர், நிம்ரோத் என்கிற 2 பிரதானிகள் மெசபடோமியா, அர்மீனியா மலை சமவெளிகளிலிருந்து, பள்ளத்தாக்கிலிருந்து புறப்பட்டு கிழக்கு நோக்கி புறப்பட்டு அந்த சமவெளி பகுதிகளிலே கல்தேயருடைய அந்த மெசபடோமிய சமவெளிகளிலே பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை கட்டி எழுப்பினார்கள் என்பது நாம் அறிந்த உண்மை. அந்த பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பகுதியே தற்கால ஈராக் என்கிற பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியிலே தான் பாபிலோன் இருக்கிறது. ஈராக் என்கிற தேசத்திலே தான் பாபிலோன் இருக்கிறது. அது பாபேல் கோபுரம் முதலாவது கட்டப்பட்டு தாறுமாறுகளின் ஆவி இறங்கி அங்கே பாசை பிரிந்து கலகத்தின் இருப்பிடமாக மாற்றப்பட்ட அதே பாபேல் இன்றைய பாபிலோன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த பாபிலோனை திரும்ப கட்டி எழுப்பி தொங்குந்தோட்டத்தை கட்டி நான் எனக்காக கட்டின மகா பாபிலோன் என்று பெருமை கொண்டு சொன்ன அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய ஆட்சி ஆண்டு 18ஆம் ஆண்டிலே யூதேயாவிலே, இஸ்ரவேலின் தெற்கு ராஜ்யமாகிய யூதேயாவிலே சிதேக்கியா என்கிற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்த 10ஆம் ஆண்டிலே நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய படைகளும் எருசலேமை சூறையாடுவதற்காக, யூதேயாவை தன்னுடைய ஆட்சியின் ஆளுகையின் கீழ்ப்படுத்துவதற்காக 3வது முறையாக எருசலேமை முற்றுகை போட்டிருக்கிறார்கள். எருசலேம் பட்டணத்தை சூழ தன்னுடைய படைகளை கொண்டு முற்றுகை போட்டிருக்கிறான். ஒருவரும் வெளியே செல்லவும் முடியாது, உள்ளிலிருந்து வெளியே வரவும் முடியாத நிலையிலே எருசலேம், சீயோன் பட்டணங்களை முற்றுகை போட்டிருக்கிறான். அந்த நாட்களிலே அதற்கு முன்பு 2 முறை படையெடுத்து எருசலேமை சூறையாடி இருக்கிறார்கள். அநேக ஜனங்களை, யூதர்களை, லேவியர்களை, ஆசாரியர்களை
தீர்க்கதரிசிகளை சிறைப்படுத்தி கொண்டு போயிருக்கிறார்கள். இது மூன்றாம் முறை. அப்பொழுது யூதேயாவின் ஆட்சி கட்டிலே அரசாளுகின்றவன் சிதேக்கியா. இவனை குறித்து கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை அவன் சொன்னது நிமித்தம் கர்த்தர் முன்னுரைத்த, காட்சிப்படுத்தி தெளிவுபடுத்திய, சிதேக்கியாவுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் கூறி அறிவிக்க கட்டளையிட்ட வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்திலே நின்று, அரண்மனை கோர்ட், அரண்மனையில அமைச்சரவை கூடியிருக்கின்ற, அரசனும் அமைச்சர்களும் படைத்தலைவர்களும் கூடியிருக்கின்ற அந்த கோர்ட், அந்த உள் அரங்கத்திலே கூடியிருக்கின்ற எல்லாருக்கும் முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி அந்த வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை அங்கே சொல்லுகிறார். அது நிமித்தம் எரேமியா காவலில் அடைக்கப்படுகிறான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த பகுதி. இன்றைய வேதவசனங்கள் நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. அருமையானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய வார்த்தைகளை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே எடுத்து பிரசங்கிக்க இன்றைய ஊழியக்காரர்கள் தயாராக இல்லை. பிரசங்கிக்கிறவர்களையும் எச்சரிக்கிறவர்களையும் மறைமுகமாக தாக்குகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். நேரடியாக தாக்குகிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். நேற்றைய தினத்திலே நான் ஒரு பதிவை போட்டிருக்கிறேன், இரவிலே. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால் வேற ஒன்றும் இல்லை. என்னுடைய பதிவுகள் எல்லாமே கடினமாக இருக்கும், என்னுடைய செய்திகளும் கடினமாக இருக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும் தானே. நேற்றைய தினத்திலே எனக்கு ஒரு நண்பர் வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தியை அனுப்பியிருந்தார். அதை படித்த போது எனக்கு முழு சரீரமும் நடுங்க தொடங்கியது. சற்று வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் 28 ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாகிய கர்த்தர் எனக்கு காண்பித்த ஒரு தரிசனத்திலே நின்று கொண்டிருந்த என் வலது பக்கத்திலே சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனங்களின் அடிப்படையிலே அவர் எனக்கு காண்பித்த ஒரு தரிசனம். நான் நடு இரவு சுமார் 12:15 மணி அளவில் என் படுக்கையிலே கட்டிலே படுத்து கொண்டிருக்கிறேன். அப்பொழுதுதான் ஜெபித்து விட்டு கட்டிலே ஏறி படுத்தேன். அதே நிமிடத்தில் நான் தூங்கவில்லை. என்னுடைய தென்கிழக்கு, நான் என்னுடைய புத்தகங்களிலே அதை எழுதியிருக்கிறேன். சொப்பனங்களும் தரிசனங்களும் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய 14வது புத்தகம் என்று நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் நான் அவைகளை எழுதியிருக்கிறேன். ஆனால் அங்கே ஒரு வழிப்போக்கன் எழுதுகிறதாக எழுதுவேன். என்னுடைய பெயரை சொல்ல மாட்டேன். வழிப்போக்கனுக்கு முன்பாக நின்ற அந்த பீஸ்ட், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பீஸ்ட்னா என்ன? சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற ஒரு பெண். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரங்கள் சுட்டி காட்டுகிற அதே பெண்மணி. பூமி எங்கும் அவளை தெய்வம் என்று வழிபடுகிறார்கள். அந்த பெண் அந்த சிங்கத்தின் மேல் ஒரு சூறாவளியை போல என் வலது பக்கத்தில் இருந்து, அதாவது தென்கிழக்கு திசையில் இருந்து அவளுடைய அந்த சிங்கம் வந்து கொண்டிருக்கிறது. அது வருகின்ற அந்த இரைச்சல், அந்த சத்தமே பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல வருகிறது. என்னுடைய உடல் எல்லாம் நடுங்க தொடங்கிவிட்டது. ஏன் என்று தெரியாமல் திகைத்து படுத்திருக்கிறேன். திடீரென்று என்னுடைய வலது பக்கத்திலே வந்து நிற்கிறது ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம். யார் அந்த சிங்கம்? பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றித் திரிகிற அந்த சிங்கம். அதை இன்று இவர்கள் இன்றைய கிறிஸ்தவம் யூதாவின் ராஜசிங்கம் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு முன்பாக 2 சிங்கங்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களை, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு காட்சிப்படுத்தப்பட்ட வசனத்தின்படி, அந்த காட்சியின்படி நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். அந்த சிங்கம் வந்து நிற்கிறது. சிங்கத்தை கண்டவுடனேயே
என் உடலெல்லாம் ஆடத் தொடங்குகிறது, ஏற்கனவே நடுங்குகிறது. சிங்கம் கர்ச்சிக்கிற சிங்கம் வாயை விளந்து கொண்டு நிற்கிறது, கோபாவேசமாக நிற்கிறது. என் உடல் சரீரம் முழுவதும் ஆடத் தொடங்குகிறது. எழுந்து ஓடிவிடலாம் என்றால் எழும்ப முடியவில்லை. திடீரென்று அடுத்த காட்சி, அந்த என் வலது பக்கத்திலே, வலது கை பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிற, அதாவது கிழக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிற, நான் எங்கே தலை வைத்து, தெற்கிலே தலை வைத்து வடக்கே கால் பகுதியை நீட்டி படுத்து கொண்டிருக்கிறேன். கிழக்கிலே, என் வலது கை பக்கத்திலே கிழக்கிலே அந்த சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது. அந்த சிங்கத்தின் மேல் திடீரென்று அடுத்த காட்சி, ஒரு பெண்மணி, சகல சௌந்தரியங்களும் கொண்டவள். அவளுடைய சரீரத்தில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஒரு குறையும் சொல்ல முடியாத ஒரு குடும்ப ஸ்திரீயை போன்ற, பரம பத்தினியை போன்ற ஒரு பெண்மணி நின்று கொண்டிருக்கிறாள். சகல சௌந்தரியங்களும் கொண்டவள். அழகு தேவதை என்றால் அப்படி சொல்லலாம். அப்படி இருக்கிறாள். தாய் என்று வணங்குவதற்கு தகுதியானவள். அந்த காட்சி அப்படி. வேதாகமும் அவளை தாய் என்று தான் சொல்லுகிறது. வானத்தின் ராணி, குயின் ஆஃப் ஹெவன், வானத்தின் ராணி என்று சொல்லுகிறது. உங்கள் தாய் என்று சொல்லுகிறது. அவள் தான் அங்கே நிற்கிறாள். என்ன, அவளுடைய கையிலே ஒரு கொடி இருக்கிறது. நீங்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்திய தேசத்திலே அவளை தாயாகத்தான் வழிபடுகிறார்கள். அவளுடைய கையிலே கொடி இருக்கிறது. சிங்கத்தின் மேல் சார்ந்து நிற்கிறாள், சாய்ந்து நிற்பவள். அவளை தான் அங்கே பார்க்கிறேன். என் மனசுக்குள்ளே தோன்றுகிறது, இவள் இதற்காக இங்கே வந்தாள் என்று என் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அந்த நொடி பொழுதிலேயே அவளுடைய ரூபம் மாறுகிறது. சிங்கத்தின் மேல் ஏறி அமர்ந்து ஒரு புறமாக என்னை பார்த்து அமர்ந்திருக்கிறாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவளுடைய தோற்ற வடிவம் 16 கைகள். 16 கைகள். இங்கே சிலைகளிலே, படங்களிலே நீங்கள் பார்க்கிறது 8 கைகள் இருக்கலாம். ஆனால் அவளுடைய உருவ தோற்றம், அந்த வடிவ தோற்றம் 16 கைகள் அவளுக்கு இருக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு அவள் 8 பேரை தன்னுடைய ஆளுகையின் கீழ் அடக்கி இருக்கிறாள், சுரசம்காரம் என்கிற பெயரில். அவர்களுடைய வடிவத் தோற்றங்களோடு, அதிகாரங்களோடு அவர் 14 கைகள், 8 பேருக்கு 16 கைகள் இருக்கும். அவள் ஒருத்தி தான். அவளுடைய ஆளுகையின் கீழ் 7 பேர் அடங்கி இருக்கிறார்கள். யாரெல்லாம்? மீகா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும், நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும், அவனுக்கு விரோதமாய் 7 மெய்ப்பர்களையும் 8 மனுஷரில் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த 8 அதிபதிகளில் 7 பேர் அவளுடைய ஆதிக்கத்திற்கு, அவளுக்கு அடிமைகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் புராண கதைகளிலே படித்திருப்பீர்கள். நரகாசுரன், இரண்யன் என்றெல்லாம் 10 தலை ராவணன் என்றெல்லாம் ஒரு 10 பேரை, 7-8 பேரை படிச்சிருப்பீங்க. இன்றைய தினம் நரகாசுரனை அழித்த நாள் என்று சொல்லுகிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தீபாவளி 7 பேரை அவள் தன்னுடைய காலின் கீழ் மதித்திருக்கிறாள். 8வது, அந்த வேத வசனம் சொல்லுகின்ற 8 பேரிலே 8வது நபராக அடுத்தவனை மதிக்க வந்து நிற்கிறாள். அந்த காட்சியை நான் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களின் அடிப்படையிலே பார்க்கிறேன். என் உடலெல்லாம் நடுங்குகிறது. என் தலைமயிர், உடலிலே இருக்கிற ரோமங்கள் அனைத்தும் குத்திட்டு நிற்கிறது, உயர்த்து வடிகிறது. எனக்கு எழும்ப முடியாது, தப்பித்து ஓட முடியாது. நிற்பது யார்? 16 கைகளோடு சிங்கத்தின் மேல் கர்ச்சிக்கிற, சிங்கத்தை பட்சிக்கிற, பீறிப்போடாவில் உள்ள கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிற அந்த வலுசற்பமாகிய சாத்தானின் மேல் அமர்ந்திருக்கிறாள். அவருடைய தோற்ற வடிவம் என்ன? சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிறாள்.
வரும்போது சாந்தமான சாந்த சொரூபியான ஒரு குடும்ப பெண்ணாக வந்தாள். அவளுடைய தோற்ற வடிவம் மாறுகிறது. சிங்கத்தின் மேல் ஒரு புறமாக அமர்ந்திருக்கிறாள். பச்சையும் சிவப்புமான பட்டாடை தரித்திருக்கிறாள். ரத்தாம்பரமும் சிவப்பும், ரத்தாம்பரம்னா கடும் பச்சை தரித்திருக்கிறாள். அவளுடைய உடல் முழுவதும் ஆபரணங்களும் ரத்தினங்களும் பொதியப்பட்டிருக்கிறது. முழங்கால் அளவுக்குத்தான் அவளுடைய வஸ்திரங்கள் இருக்கிறது. நாக்கை தொங்க போட்டிருக்கிறாள். அவளுடைய கரங்களிலே ஆயுதங்கள், 15 கரங்களிலே ஆயுதங்கள். ஒரு கரத்திலே வேதவன் சுட்டி காட்டுகிற, நீங்கள் 10 படங்களிலே சிலைகளிலே பார்க்கிற அவளுடைய கரத்திலே ஒரு பொற்பாத்திரம் இருக்கிறது. மகாபாபிலோன். அவளை வழிபடுகிறவர்கள் அவளுடைய தோற்ற வடிவத்தை கண்டால் அப்படியே அந்த நேரத்திலே செத்து விடுவார்கள். பேய் அடித்து சாகிறதல்ல, பேய் கண்டு நடுங்கி சாகிறார்கள். ரத்தம் உறைந்து ரத்த நாளங்கள் வெடித்து செத்து விடுவார்கள். பேய் அடிப்பதில்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அடிக்கல, ஏன் வலது பக்கத்தில் வந்து நிற்கும். நான் அப்போது என்னால் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாத நிலை, வாயை திறந்து பேச முடியாது, எனக்கு நாக்கெழும்பாது. அந்த நிலையில் இருக்கிறேன். நான் என் வேதாகமத்தை தேடுகிறேன். ஜெபித்து விட்டு அப்போதுதான் கட்டிலில் படுத்தேன். வேதாகமத்தை தேடுகிறேன். வேதாகமத்தை என் கையில தட்டுப்படவில்லை. சுவிட்சை தேடுகிறேன் விளக்கு போடுவதற்கு. சுவிட்சு தட்டுப்படலை. நான் என் வாயில் இருந்து, இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இயேசுவே என்கிற ஒரு வார்த்தை மட்டும்தான் என்னிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை வெளியிலே கேட்கவில்லை. ஆனால் அந்த நிமிடத்திலே நான் சொன்ன வார்த்தை, இயேசுவே என்னை காப்பாற்றும் என்கிற ஒரே ஒரு வார்த்தை, அந்த 2 வார்த்தைகள் மட்டுமே என் வாயிலிருந்து வெளிப்பட்டன. அவர் வடகிழக்கு திசையில் இருந்து, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறதுங்க, சங்கீதம் 23ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதத்தில் இருந்து தேவனுடைய ஒரு ஒளி வட்டம். நான் தேவனை காணவில்லை, மரித்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காணவில்லை. ஆனால் ஒரு ஒளி வட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒளி வட்டம் நேரடியாக நான் படுத்திருக்கிற என் கட்டிலின் மேல் வானத்திலே இருக்கிறது. அவ்வளவுதான். என்னுடைய நடுக்கம், என்னுடைய உடல் சிலிர்ப்பு அனைத்தும் மாறிவிட்டது. என் வாயை திறக்கக்கூடிய நிலைக்கு நான் வந்துவிட்டேன். தேவனே உமக்கு மகிமை என்று சொல்லுகிறேன். இவளை பார்க்கிறேன். அது எந்த டைரக்ஷனில் இருந்து வந்ததோ, நேர் எதிர் திசையில் இருந்து, அதாவது தென்கிழக்கு திசைக்கு நேராக வந்த வேகத்திலேயே திரும்பி சென்றது. திரும்பி செல்லவில்லை, பின்வாங்கி சென்றது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எழுந்தேன், முழங்கால் படியிட்டேன். அந்த ஒளிவட்டம் வந்த திசைக்கு நேரையே திரும்பாமலே பின்னோக்கியே சென்று விட்டது. நான் தேவனை வெளிச்சமாக பார்த்திருக்கிறேன். நான் ஏற்கனவே ஓரிரு முறை என்னுடைய சாட்சியிலே சொல்லியிருப்பேன். அது நான் நடுப்பகலிலே சூரியனை 15 நிமிடங்கள் அந்த நாட்களிலே பார்க்கிறவன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நடுப்பகலிலே சூரியனை என் சொந்த கண்களாலேயே 15 நிமிடங்கள் பார்ப்பேன். எப்பொழுது என் கண்களிலிருந்து கண்ணீராக வடிந்து கொண்டு இருக்கும். முடியாது என்கிற தருணத்தில் நான் அந்த பார்க்கிறதை விட்டு விடுவேன். அப்படிப்பட்ட சூரியனை நடுப்பகலிலே பார்க்கிற எனக்கு அந்த ஒளி வட்டம் கண்களை கூச செய்கிறது. அதான் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற தேவன், ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிற தேவனை நான் கண்டேன். அருமையானவர்களே, அந்த சிங்கத்தை, அந்த சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணை வேலூர் ஊரிஸ் கல்லூரியிலே, அதாவது கிறிஸ்தவ மிஷனரிகளால் வேலூரிலே உருவாக்கப்பட்ட, வேலூர் சிஎஸ்ஐ டயசிஸிற்கு கீழாக இருக்கிற அந்த ஊரிஸ் கல்லூரியிலே ஒரு புதிய கட்டிடத்தை கட்டுவதற்கு அந்த சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிற அந்த பெண்ணுக்கு பூஜை செய்கிற ஒரு பூஜாரியை அழைத்து வந்து, பூஜாரியையும் அந்த பூஜாரியின் அடிவருடிகளையும் கொஞ்சம்
காவி அணிந்த கொஞ்சம் பூஜாச்சாரிகள், படிப்பறிவில்லாதவன் அவன். அவனுக்கு அறிவென்றால் ஞானம் என்றால் என்ன என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒருவனை கொண்டு வந்து வேலூர் சிஎஸ்ஐ டயசிஸினுடைய பிஷப்பும் அங்கு இருக்கின்ற அநேக போதகர்களும் இணைந்து அவனை வைத்து அந்த கட்டடத்தை திறக்கிறார்கள், அந்த புதிய கட்டிடத்தை. இந்த பதிவுகளை, போட்டோக்களை, 5 போட்டோக்களை எனக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார் என்னுடைய வாட்ஸ்அப்பில். அதை பார்த்தபோது அதிர்ந்து போனேன். சுமார் 200 ஆண்டுகளாக அல்லது 250 ஆண்டுகளாக கிறிஸ்துவை சுமந்து நின்ற அந்த கல்லூரி, கிறிஸ்தவ மிஷனரிகளால் கட்டி எழுப்பப்பட்டு சுமார் 200 ஆண்டுகளாக நிலை பெற்று நிற்கின்ற அந்த ஊரிஸ் கல்லூரியிலே இன்று ஒரு விக்கிரகத்தை, ஒரு ஊதாரி, வேதாகமம் சொல்லுகின்ற சாத்தான் என்று வர்ணிக்கின்ற அந்த பெண்ணை அங்கே ஆராதிக்கக்கூடிய அநேக பூஜாசாரிகள் வருத்தி அந்த கட்டிடத்திற்கு பூஜை செய்து அதை திறப்பு விழா செய்கின்றார்கள். அந்த கல்லூரியின் ஆசிரியர்களோ மாணவர்களோ தெரியவில்லை, மஞ்சளாடை அல்லது சிவப்பாடை தரித்து அந்த பூஜாசாரியையும் அவனுடைய கூட்டத்தையும் வரவேற்கின்ற காட்சிகள், அவனுக்கு தட்டேந்தி நிற்கின்ற பிஷப், அவனுக்கு பாத பூஜை மற்றும் பூஜைகளை செய்கின்ற ஆயர்கள், இந்த காட்சிகளை கண்டபோது உள்ளம் கொதித்தது. கிறிஸ்தவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, உங்கள் தாயை நான் தள்ளிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதல் சீட்டு எங்கே? உங்கள் தாயை எதனால் நான் தள்ளிவிட்டேன்? ஓசியா 2ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, உங்கள் தாய், அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, நீங்கள் எனக்கு பிள்ளைகளும் அல்ல என்று சொல்லுகிறது. அந்த வசனம் இங்கே உறுதிப்படுகிறது. அவள் ஊதாரியாய், வேசியாய் போனவள், கணவனை புறக்கணித்து விட்டு தன்னையே தேவியாக காண்பித்து வலு சர்ப்பத்தோடு போனவள், வலு சர்ப்பத்தின் அதிகாரம் முழுவதையும் தனக்குள்ளே ஏந்தி கொண்டிருக்கிறவள். அவளுக்கு பாத பூஜை செய்கிற பிஷப்புகளையும் ஆயர்களையும் போதகர்களையும் ரெவரண்ட்களையும் கண்டபோது இவர்கள் உண்மையாகவே வேதம் சொல்லுகிறபடி ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகின்ற, அவள் எனக்கு மனைவியும் அல்ல, உங்கள் தாய் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல, நீங்கள் எனக்கு பிள்ளைகளும் அல்ல என்று சொன்னாரே, அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அருமையானவர்களே, இவர்கள் மகா பாபிலோன் எனும் மகா வேசியினுடைய வேசி பிள்ளைகளாயிருக்கிறார்கள். எரேமியா 57ஆம் அதிகாரம் அல்லது 57ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், வேசிக்கும் விபச்சாரனுக்கும் பிறந்த சந்ததியே என்று அழைக்கிறது. அந்த வசனங்களை, அதிகாரங்களை படித்து பாருங்கள் அருமையானவர்களே. இன்றைய போதகர்கள் கிறிஸ்துவை இறை மக்களுக்கு போதிக்க வேண்டியவர்கள். யாரை வழிபடுகிறார்கள்? யாருக்கு பூஜை செய்கிறவர்களை கொண்டு கிறிஸ்தவ கல்லூரி, ஊரிஸ் கல்லூரியிலே கட்டிட துறப்பு விழா நடத்துகிறார்கள். என்ன, 20 லட்சம் ரூபாய் அவன் நன்கொடை கொடுத்தானா? அம்மா என்று அழைக்கப்படுகிறவன், அந்த பூஜாரியை அம்மா என்று அழைப்பார்களாம். அந்த அம்மா பூஜாரி 20 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்தானாம். இந்த பயல்களுக்கு வெள்ளையங்கி, வெள்ளையடித்த கல்லறைகளாய் இருக்கிற, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிற இந்த ஓநாய்களுக்கு தட்டேந்தி பிச்சை எடுக்க சென்றிருக்க கூடாதா? இது கிறிஸ்தவத்திற்கு ஒரு மாதிரியா? பேராயர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை அரசரடி இறையியல் கல்லூரியிலே பேராயராக இருந்த, டீனாக இருந்த ஒருவர், மாடரேட்டராக இருந்த ஒருவர், ஒரு அரசரடி இறையியல் கல்லூரியினுடைய டீன், பிரின்சிபலாக இருந்த ஒருவர், கேரள மாநிலத்தை சார்ந்தவர். நான் யாருக்கு பேரையும் சொல்லல. கன்னியாகுமரி டயசிஸ், சிஎஸ்ஐ டயசிஸினுடைய, அதாவது மொத்த கன்னியாகுமரி டயசிஸினுடைய பேராயரும்
21 அல்லது 22 தென்னிந்திய டயசிஸ்களின் மாடரேட்டருமாக இருந்த ஒருவர் இணைந்து சென்னையிலே அந்த அம்மா கோவிலிலே சென்று அம்மா தாயே என்று அவளை வழிபட்டார்கள். அங்கிகளோடு அவர்களுடைய பிள்ளைகளாய் பின்னடியார்களாய் இருக்கிறார்கள் இந்த பேராயர்களும் போதகர்களும். திருச்சபை எங்கே சென்று கொண்டிருக்கிறது? அருமையானவர்களே, கேரள மாநிலம் கண்ணமூலை, திருவனந்தபுரம் சிட்டிக்கு வெளியிலே, புறநகர் பகுதியிலே, இன்றைக்கு எல்லாம் சிட்டி தான், கண்ணமூலை வேதாகம கல்லூரியிலே அவளின் சிலையை பிரதிஷ்டை செய்தார்கள். கல்லூரி வளாகத்திலே பல ஆண்டு, சுமார் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம், அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். அதற்கு பிற்பாடு இப்படி ஒரு அருவருப்பான காரியம் வேலூர் டயசிஸ் ஊரிஸ் கல்லூரியிலே கட்டிட திறப்பு விழாவிலே காணப்படுகிறது. கிறிஸ்தவம் செத்துவிட்டது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை குறித்து ஒரு பதிவை போட்டேன். அந்த வேத வசனங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை எரேமியா 2ஆம் அதிகாரம், எரேமியா 4ஆம் அதிகாரம், ஏசாயா 57ஆம் அதிகாரம், ஓசியா 2ஆம் அதிகாரம் முதலான வசனங்கள் சுட்டி காட்டுகின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளே, மறைவாயிருக்கிற பிரேத குழிகளே, வேசிக்கும் விபச்சாரனுக்கும் பிறந்த சந்ததியே, காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் குட்டிகளே, விரியன் பாம்பு குட்டிகளே, ஓநாய்களே என்று சில வார்த்தைகளை பதிவு போட்டு அந்த பதிவை போட்டேன். எனக்கு பலரிடமிருந்து கண்டனங்கள். உங்கள் பற்களையே நீங்கள் குத்தி நாட்டலாமா? கேவலமான புறவிகளே, நீங்கள் மக்களுக்கு கிறிஸ்தவத்திற்கு மாதிரியாய் இருக்க வேண்டியவர்கள் அல்லவா? பேராயர்கள், மானங்கட்ட ஜன்மங்களே. தட்டேந்தியாதான் போட்டிருக்கேன். காவி கட்டி கொண்டு, சட்டியிலே தீச்சட்டியையும் கையில் ஏந்தி, வேப்பிலை ஆட்டிக்கொண்டு, ஒரு கோவணமும் கட்டி, ஒரு கோவணத்தையும் காவி கோவணத்தையும் கட்டி, ஒரு காவி துண்டை தலையிலே கட்டி கொண்டு நீங்கள் பிச்சை எடுக்க போகலாமே நாய்களே என்று கேட்டிருக்கிறேன். இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு கேவலமாக இருக்கிறது. சகோதரரே, நன்றாக நல்ல வார்த்தைகளில் பேசுங்கள். நான் சொல்லுகிறேன். ஆனால் ஒருவர் அல்ல, அநேக ரகசியமாக வந்து சொல்லுகிறார்கள். போன்ல கூப்பிட்டு சொல்றாங்க. ரகசியம். என்ன தலைவரை இப்படி எல்லாம் போட்டுட்டு கேவலப்படுத்திட்டீங்க? அவங்கள கொண்டு வந்து பூஜை செய்து கட்டிட திறப்பு விழா நடத்தியது, பாத பூஜையை செய்தது கேவலம் இல்லையா? நான் வெளிப்படுத்தி விட்டேனாம் ஊரறிய. அது கேவலமா? நான் கேட்கிறேன். வேத வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை பிரசங்கிக்க தகுதியற்ற ஓநாய் கூட்டமே, அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினால் நான் கேவலமானவனா? ஒன்றை மாத்திரம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு இதற்கு பயம் எல்லாம் இல்லை. எங்கேயா ஒரு இடத்துல இருக்கணும், அவ்வளவுதான். ஜெயில இருந்தாலும் நான் இருப்பேன். என்றாயிலும் ஒரு நாள் சாக வேண்டும். கர்த்தருக்காக சாகிறேன். கிறிஸ்தவர்களுடைய அட்டூழியங்களை, அநீதிகளை, அருவருப்பான நடவடிக்கைகளை கண்டனம் செய்ததினால் நான் கொல்லப்படுவேனானால், சிறை கைதியாக அடைக்கப்படுவேனானால் எனக்கொன்றும் கவலை இல்லை. நான் இப்போதும் தனிமரம் தான், பட்டமரம். எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. நான் தனிமரம், எங்கிருந்தாலும் வாழுவேன். இங்கதான் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை எனக்கு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கண்டனம் செய்வதும் கண்டிப்பதும் எனது கடமை. எரேமியா அதைத்தான் செய்தான். அரசனே ஆனாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு பயப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இந்த செய்திக்கு அது ஏற்றதாக இருந்தது. அதனாலே அதை சொன்னேன். அந்த நிகழ்வை குறித்து சொன்னேன், என்னை குறித்து சொன்னேன். தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நான் வேத வசனங்களுக்கு வருகிறேன். இங்கே ஒரு போதகர் வந்தார். சற்று நேரம் என்னுடைய அந்த செய்தியை கவனித்தார். எழுந்து சென்று விட்டார். நான் எதை பேச வருகிறேன் என்று அவருக்கு புரிந்து விட்டது. ஓடிவிட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எனக்கு நண்பர், போதகர், ரெவரண்ட். அருமையானவர்களே, நான் யாருடைய பெயரையும் பயன்படுத்த மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, ஏனென்றால்
எரேமியா 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா சிதேக்கியா அரசனுக்கு முன்பாக கை நீட்டி சொல்லுகிறான். எப்படி இருக்கும்? யூதேயாவுக்கு அரசன் சிதேக்கியா, எரேமியா போய் நின்று சொல்லுகிறான் கர்த்தருடைய வார்த்தை, நேபுகாத்நேச்சார் இந்த பட்டணத்தை பிடிப்பான், இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவில் கையின் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார், என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் பாபிலோனிய படைகள், நேபுகாத்நேச்சாருடைய படைகள் சூழ்ந்து இருக்கிறது, முற்றுகை போட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வெளியே புறப்பட முடியவில்லை, உள்ளுக்குள்ளேயே அரண்மனைக்குள்ளேயே பட்டணத்துக்குள்ளேயே சிறைப்பட்டிருக்கிறார்கள். அந்த நிலையிலே எரேமியா சொல்லுகிறான், இதற்கு ஒரு வழிகாட்டவில்லை இதிலிருந்து தப்பிப்பதற்கு. அவன் சொல்லுகிறான், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இந்த பட்டணத்தை பிடிப்பான், கர்த்தர் அதை அவனுடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அதோடு நின்றுவிடவில்லை. அடுத்த வசனம், 4வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். என்னது? இப்ப அரண்மனை, இந்த பட்டணம் பிடிக்கப்படும் பாபிலோன் ராஜாவால் என்று சொல்லுகிறான். தயங்காமல் அரண்மனையிலே அரசவைக்கு முன்பாக சொல்லுகிறான், அரசனுக்கு முன்பாக சொல்லுகிறான். அடுத்த வார்த்தை என்ன? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான். பாபிலோன் ராஜா யார்? நேபுகாத்நேச்சார். வேதாகமம் சுட்டி காட்டுகின்ற 7 பேரரசுகள், தேவனுடைய சட்டங்களுக்கு மீறி நடந்த 7 பேரரசுகளில் 3வது பேரரசு பாபிலோன். நேபுகாத்நேச்சார் மாபெரும் ஒரு பேரரசன், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவனுடைய கையிலே ஒப்புக் கொடுப்பான், நிச்சயமாய் ஒப்புக் கொடுக்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சிதேக்கியாவுக்கு முன்பாக அரசவையிலே நின்று பேசுகிறான் கர்த்தருடைய வார்த்தைகளை. அடுத்தது, அவன் வாய் இவன் வாயோட பேசும். எவன் வாய்? நேபுகாத்நேச்சாரின் வாய் சிதேக்கியாவின் வாயோடு பேசும் என்று சொல்லுகிறான். அவன் கண்கள் இவன் கண்களை காணும். நேபுகாத்நேச்சாரின் கண்களுக்கு இவன் தப்பி ஓட முடியாது. அவன் கண்கள் இவன் கண்களை காணும். அவன் சிதேக்கியாவை, நேபுகாத்நேச்சார் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான் நிச்சயமா. எப்படி? யூதேயாவிலே எருசலேமிலே அரசனாக இருக்கிறான், தேவ ஜனங்களுக்கு யூதர்களுக்கு அரசனாக இருக்கிறான் சிதேக்கியா. அவனை நேபுகாத்நேச்சார் பாபிலோனின் ராஜா, கல்தேயருக்கு ராஜா. என்ன செய்வானா? எருசலேம் பாபிலோனுக்கு சிறை கைதியாக பிடித்து கொண்டு போவான். நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை சொல்ல விட்டு விட்டேன். பாபிலோனுக்கு 3 பெயர்கள். ஒன்று பாபிலோன், பழைய பெயர் பாபேல், கலகத்தின் இருப்பிடம். மகாபாபிலோன், மகாபாபிலோனும் பூமியின் அருவருப்புகளுக்கெல்லாம் தாய், சகல பேய்கள் பிசாசுகள் பூதங்களின் குடியிருப்பு, சகல துஷ்ட மிருகங்களின் காவல் வீடு, சகல அசுத்த ஆவிகளின் உறைவிடம். மகாபாபிலோன் பூமியின் வேசிகளுக்கெல்லாம் தாய், வேசித்தன ஆவிகளுக்கெல்லாம் தாய் மகாபாபிலோன். இருப்பிடம் எது? மகாபாபிலோன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பெயர் இருக்கிறது, கல்தேயர், கல்தேயா தேசம். கல்தேயர்கள் என்றால் ஒரு சமூகத்தும் ஜனங்கள் கல்தேயர்கள். கல்தேயருடைய கல்தேயா பூமி, கல்தேயா தேசம். நீங்கள் ஆபிரகாமை குறித்து கற்றிருப்பீர்கள். கல்தேயருடைய தேசமாகிய ஊர் என்கிற ஊரில் இருந்து, கல்தேயாவிலே தான் என்ன இருந்தது? ஊர் என்கிற பகுதி இருந்தது. அந்த ஊர் என்ற பகுதியிலிருந்து தேவன் யாரை பிரித்தெடுத்தார்? ஆபிரகாமை பிரித்தெடுத்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இவர்களும் கல்தேய பூமியிலே சமபூமியிலே குடியிருந்தவர்களே, இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமின் மூதாதையர்களும். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. எத்தனை பெயர்கள்? பாபேல், இன்றைய பாபிலோனுக்கு, இன்றைக்கு ஈராக் என்று பெயர் அந்த தேசத்திற்கு. பாபேல், பாபிலோன், கல்தேயருடைய தேசம். இன்னொன்று சினேயார். சகரியா 5ஆம் அதிகாரத்தில் நேற்றைய தினத்தில் நான் அந்த செய்தியை சற்று தொட்டு சொல்லி சென்றிருப்பேன். இதற்கு முந்தைய செய்திகளிலும் இந்த பூமியிலே, இந்தியாவிலே தென்கோடியிலே வீற்றிருக்கிற அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல வந்திருக்கிற அந்த பெண்மணி ஆகிய உங்கள் தாய், இந்த பூமியின் ஜனங்களுக்கெல்லாம் தாய், வலு சர்ப்பத்தின் மாயையிலே கட்டப்பட்டிருக்கிறவள், வலு சர்ப்பமாகிய கர்ச்சிக்கிற சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவள். இங்கிருந்து அவள் அங்கே கொண்டு போகப்படுவாள், பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுவாள். அதான் வேதாகமம் மகா பாபிலோன் என்று அவளை வர்ணிக்கிறது. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவள் மகா பாபிலோன் என்று வர்ணிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? அவள் இங்கிருந்து பாபிலோனிலே குடியேற்றப்படுவாள். அவளுக்கு அங்கே ஒரு கோவில் கட்டப்படும். அது வரைக்கும் இங்க தான் இருப்பாள், இந்தியாவில் தான் இருப்பாள். எப்படி இங்க வந்தா? பூமியின் தூணாதார பகுதிக்கு. பவுலப்போஸ்தலனுடைய காலங்களில் சின்ன ஆசியாவில் இருந்து, கொஞ்சம் குறைய ஆசியா முழுமையிலும் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட, துரத்தப்பட்ட மகாதேவியாகிய தியானாள், கிரேட் ஆர்டெமிஸ் டயானா என்கிற ஆவி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவள் இங்கு வந்து குடியேறினாள். இனி இங்கிருந்து பாபிலோனுக்கு திரும்பவும் கொண்டு போகப்படுவாள். சகரியா 5ஆம் அதிகாரம் குறிப்பிடுகிறது. அவளை சகரியா 5ஆம் அதிகாரம் அக்கிரமக்காரி என்று சொல்லுகிறது. அந்த பெயர் சினேயாரிலே அவளுக்கு ஒரு வீட்டை கட்டும்படி அங்கே கொண்டு போகப்படுவாள். சினேயார் என்பது பாபிலோனுக்கு இன்னொரு பெயர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் இதை ஆரம்பத்தில் சொல்ல வந்துகிட்டு தான் திடீர்னு அந்த டைரக்ஷன் மாறி வேறு செய்திக்கு சென்று விட்டேன். தயவு செய்து மன்னித்து. அவள் அந்த பாபிலோனுக்கு சிதேக்கியா, யூதாவின் அரசனாகிய சிதேக்கியாவை நேபுகாத்நேச்சார் கொண்டு போவான் என்று சொல்லுகிறான் எரேமியா தீர்க்கதரிசி. அரசன் என்று பயப்படவில்லை, நடுங்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கனகச்சிதமாக எச்சரிப்பின் சத்தமாய் அரசனுக்கும் அரசவை அங்கத்தினர்களுக்கும் சொல்லுகிறான். அவன் 5ஆம் வசனம், அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்க மட்டும் அவன் அங்கே அவன் இருப்பான். என்ன சொல்லுகிறார் தேவன் எரேமியாவின் மூலமாய்? பாபிலோனிலே சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்படுகிற யூதாவின் அரசனாகிய சிதேக்கியாவை கர்த்தர் சந்திக்கும் மட்டும் அவன் அங்கே இருப்பான். சிறைக்கு ஒப்பு கொடுக்கிறவரும் அவரே, அவனை மீட்டு கொண்டு வருகிறவரும் அவரே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அவர் என்ன சொல்லுகிறார்? அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், ஏனெனில் நான் அவனை நேபுகாத்நேச்சாரின் கையிலே ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, நன்மையும் தீமையும் தேவனிடத்திலிருந்தே வருகிறது. உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? யோபு சொல்லுகிறான், அவனை தண்டிக்கிற போது நீர் எனக்கு சத்துருவாய் மாறி என்னை தண்டித்தீர், சாத்தான் அடிக்கிறது போல என்னை நீர் அடித்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். சத்துரு யார்? சாத்தான். தேவன் உனக்கு சத்துருவாக மாறுகிறார் என்றால் நீ திருந்தாத மகனாயிருக்கிறாய், திருந்தாத மகளாயிருக்கிறாய். உன்னை தண்டிப்பதற்காக, தண்டித்து சிட்சித்து சீர்படுத்துவதற்காக உன் தகப்பனாகிய தேவன், உன் ஜீவாத்மாவின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சத்துருவாக மாறுகிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம், இன்றைய என்னுடைய முகநூல் பதிவுகளிலே நீங்கள் இந்த செய்திகளை பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு நான் போட்டதில்லை, 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பதிவிட்ட செய்திகள் இன்றைய
தினத்திலே வருகிறது. அதுதான் அந்த கோயின்சிடன்ஸ். அந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் முகநூலிலே பதிவிட்ட பதிவுகள் இன்றைய முகநூலிலே பழைய நினைவுகளாக வருகிறது. இன்றைய செய்தியினுடைய சாராம்சமும் அவைகளை சார்ந்தே இருக்கிறது. தேவன் எவ்வளவு பெரியவர்! நான் இப்படி பிரசங்கம் பண்ணுவேன்னு நினைச்சேனா? இன்றைக்கு அந்த செய்தியை சொல்லுவேன் என்று நினைத்தேனா? இல்லை. அந்த முகநூலிலே பழைய நினைவுகளை பார்த்தபோது அது தானாக அங்கே வருகிறது. நான் அதை இன்று திரும்ப பதிவேற்றி இருக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற கர்த்தர் நானே. கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் என்று சொல்கிறார். ஒளியை படைத்தவரும் அவரே, இருளை உண்டாக்கினவரும் அவரே, நன்மையை செய்கிறவரும் தருகிறவரும் அவரே, தீமையை செய்கிறவரும் அவரே, சமாதானத்தை தருகிறவரும் அவரே, தீங்கை வரவழைக்கிறவரும் அவரே. எப்படிங்க? அதான் இந்த பகுதியிலே அங்கே சொல்லப்படுகிறது. சிதேக்கியாவை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னவரும் அவரே. 5ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்க மட்டும். யாரை சந்திக்க மட்டும்? சிதேக்கியாவை பாபிலோனிலே சந்திக்க மட்டும். கர்த்தர் பாபிலோனிலே சிதேக்கியாவை சந்திக்க மட்டும். அவன் அங்கே பாபிலோனிலே சிறை கைதியாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அன்பான கிறிஸ்தவ விசுவாசிகளே, தேவன் உங்களை சிறைப்பட்டு போக அனுமதித்தால், தேவன் உங்களை தம்முடைய கோபத்தின் உக்கிரத்தினால் தண்டித்திருந்தால் அவருக்கு அடங்கியிருங்கள், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். முரட்டாட்டம் பண்ணுவீர்களானால் அழிக்கப்படுவீர்கள். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதுகின்ற போது, கொரிந்து அல்லது ரோம சபைக்கு எழுதுகின்ற போது, ஒருவன் தன் தாயை வைத்துக் கொண்டிருக்கிறானே, புற ஜாதிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட அருவருப்பான காரியங்கள் நடப்பதில்லையே. இப்பொழுது எல்லா இடத்திலையும் நடக்குது, எல்லா ஜாதியிலையும் நடக்குது. ஆனால் அப்படிப்பட்டவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன் என்று பரிசுத்தாவியானவர் மூலமாய் தேவன் பரிசுத்தாவியானவர் பவுலின் மூலமாய் உரைத்திருக்கிறார். தன் தாயோடு அருவருப்பான உறவு முறை வைத்திருக்கிறவன் சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன்? அவன் சாத்தானுக்கு அடிமையாக இருந்து தண்டிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டு மனம் திரும்பி தேவனுடைய பிள்ளையாக வர வேண்டும். தாயோடு அல்ல, தாய் வேசியாய் போனாள். தாய் வேசியாய் போனாள். அவளை தேவன் தள்ளிவிட்டார். அவள் தன் நேசர்களை தேடி சென்றிருக்கிறாள். அவள் மனம் திரும்பி வர மட்டுமாதான் எரேமியா 2ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், நீ அடங்காத பெண்ணொட்டகம், நீ தன் இச்சையின் மதவெறியிலே காமவெறியிலே பலவிதமான ஆவிகளை உட்கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிற காட்டு கழுதை, நீ பாஞ்சாலி காட்டு கழுதை. அவளுக்கு ஓசியா 2ஆம் அதிகாரம், அவளுக்கு ஆசை நாயகர்கள் அநேகர். அவர் சொல்லுகிறார், உன் நேசர்களை நீ சந்திக்க ஓடிவிட்டாய் என்னை விட்டு. எத்தனை பேர்? இப்பிரபஞ்சத்தின் 4 அந்தகார லோகாதிபதிகள், இப்பிரபஞ்சத்தின் 4 அந்தகார லோகாதிபதிகளை தன்னுடைய நேசர்களாய் கொண்டு கணவனை புறக்கணித்து தள்ளிவிட்டு ஓடிவிட்டவள் அவள். அவளே இன்று பூமியின் தாயாக வழிபடுகிறார்கள். கணவனை புறக்கணித்தவள் வேசி. உன் தகப்பனை புறக்கணித்து விட்டு நீ யாரை வழிபடப் போகிறாய்? வேசியாய் போன, ஊதாரியாய் போன, விபச்சாரியாய் போன உன் தாயை வழிபடப் போகிறாயே கிறிஸ்தவனே, வெட்கமாக இல்லை உனக்கு? ஏனெனில் இன்றைய கிறிஸ்தவர்களில் அநேக கிறிஸ்தவ போதகர்களுடைய மனைவிகள் அடுத்தவனுக்கு வெப்பாட்டிகளாயிருக்கிறார்கள். கிறிஸ்தவ போதகர்கள் அநேக திருச்சபை விசுவாசிகளுக்கு புருஷர்களாயிருக்கிறார்கள், கள்ள புருஷர்களாயிருக்கிறார்கள்.
ஆசை நாயகர்களாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு இதை குறித்து வெட்கமே இல்லை, சூடே இல்லை, சொரணையே இல்லை. அநேக பேராயர்கள் தங்கள் பிள்ளைகளை, பலரோடு விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பெண் பிள்ளைகளை கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டவனுக்கு கட்டி வைக்காமல் மாற்று புருஷர்களை தேடி கட்டி வைத்தார்கள். இதுவும் கிறிஸ்தவத்திலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் குடும்பத்திலேயே அரங்கேறுகிறது. அருமையான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவம் சீர்கட்டு போயிற்று. சீர்கட்ட பிள்ளைகளே என்று தேவன் அழைக்கிறார். தகப்பனாகிய ஆவிகளின் பிதாவாகிய தேவனை விட்டு அந்நிய ஆவிகளை தேடி ஓடுகிறவர்களே, அந்நிய தெய்வங்களை தேவிகளை தேடி ஓடுகிறவர்களே, உங்கள் தாய் சோரமார்க்கம் போனது போல நீங்களும் சோரமார்க்கமாய் போகிறீர்கள், வேசி மார்க்கமாய் போனீர்கள் என்று சொல்லுகிறார். அதனாலே தேவன் அவர்களை சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்கிறார். சிதேக்கியாவையும் யூதர்களையும் அதனால் தான் பாபிலோன் ராஜாவின் கையிலே விற்று போட்டார். பாபிலோனின் பெருங்காளைகளை தங்கள் தெய்வங்களாய் வழிபட்டார்கள். பாகால், வேதாகமத்திலே தேடி படியுங்கள். பாபிலோனின் பெருங்காளைகள், அந்த பெருங்காளைகளை தேவர்களாய் வழிபட்டார்கள். பாகால் வழிபாட்டிலே, அதான் நந்தி வழிபாடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் பாகாலின் சேனைகளுக்கு விக்கிரக தோப்புகளை கட்டியெழுப்பினார்கள் யூத அரசர்கள். அதனால் தேவன் அவர்களை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் கையிலே விற்று போட்டார். அருமையான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ பேராயர்களே, கிறிஸ்தவ மாடரேட்டர்களே, கிறிஸ்தவ போதகர்களே, கிறிஸ்தவ ரெவரண்டுகளே, கிறிஸ்தவ தீர்க்கதரிசிகளே, புறம்போக்கு ஊழியக்காரர்களே, அந்நிய ஆவிகளை சேவிக்கிற, பரிசுத்தாவி என்று சொல்லிக் கொண்டு புறம்போக்கு ஆவிகளை, அந்நிய ஆவிகளை சேவித்துக் கொண்டிருக்கிற, குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளே, அசுத்த ஆவிகளை பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, தேவன் உங்களை ஒரு நாளிலே 7 ஆண்டுகளுக்கு சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யூதர்கள் 70 ஆண்டுகள் சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்டார்கள், ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். சிதேக்கியா 3வது கட்டமாய் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களிலே சிதேக்கியா அரசனும் இருந்தான். 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தார்கள். ஆனால் இன்றைய கிறிஸ்தவர்களே, உங்கள் பரம தகப்பனாகிய ஆவிகளின் பிதாவாகிய பரமதேவனை புறக்கணித்து விட்டு, உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்து தள்ளிவிட்டு, இவர் எங்களுக்கு தேவன் அல்ல, இவர் எங்களுக்கு பரமபிதா அல்ல, எங்கள் தாயே எங்கள் தேவி என்று வழிபடப் போகிறீர்களே, உங்களை தேவன் 7 ஆண்டுகளுக்கு அசீரியனாகிய கள்ள கிறிஸ்து, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்க போகிறார். மனம் திரும்புங்கள். 7 ஆண்டுகளின் முடிவிலே கிறிஸ்து வந்து உங்களை சந்திப்பார். நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அதைத்தான் இங்கும் சொல்லுகிறார். 70 ஆண்டுகளின் முடிவிலே யூதர்களை பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படியாய் சிறையிருப்புக்கு ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே பாபிலோனிலே அவர்களை சந்திப்பேன் என்கிறார். நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான். எங்கே இருப்பான்? பாபிலோன் சிறையிருப்பிலே இருப்பான். அருமையான கிறிஸ்தவர்களே, பேராயர்களே, போதகர்களே, தீர்க்கதரிசிகளே, அப்போஸ்தலர்களே, ரெவரண்டுகளே, ஊழியக்காரர்களே, அவர்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களே, தேவன் உங்களை இந்த வசனத்தின் மூலமாக எச்சரிக்கிறார். தேவன் உங்களை அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு 7 ஆண்டுகள் ஒப்புக் கொடுக்க போகிறார். நீங்கள் மகா பாபிலோனும் மகாவேசியினுடைய அடிமைகளாய் அங்கே 7 ஆண்டுகள் தகிக்கப்படுவீர்கள், கொடிய வேதனைப்படுவீர்கள். முடிவிலே 7 ஆண்டுகளின் முடிவிலே தேவன் வந்து உங்களை சந்திப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய இயேசு கிறிஸ்து வந்து உங்களை சந்திப்பார். உங்கள் சத்துருவாகிய அந்தி கிறிஸ்துவை தன்னுடைய வாயின் பட்டயத்தினால் அழிப்பார், உங்களை மீட்டெடுப்பார். எப்படி ஒத்துப்போகிறதா? பொருந்துகிறதா தேவனுடைய வார்த்தைகள்? அருமையானவர்களே, சிந்தியுங்கள். அதனால் தான் நேற்றைய நிகழ்வுக்கு
அது என்று நிகழ்ந்தது என்று எனக்கு தெரியாது. எனக்கு அந்த நிகழ்வு, அதை குறித்த போட்டோ படங்கள், அந்த வேலூர் ஊரிஸ் கல்லூரியிலே நடைபெற்ற அந்த நிகழ்வை குறித்த போட்டோக்கள் எனக்கு நேற்றைய தினம் யாரோ ஒருவர் அனுப்பியிருந்தார். அதை பெற்றுக்கொண்டு அதை பார்த்தேன். அந்த பதிவை நேற்றைய உடனே அந்த நாளிலேயே நேற்றிரவிலேயே அதை பதிவு செய்தேன். எச்சரிக்கிறேன். இது எச்சரிப்பு மட்டுமே. தண்டிப்பது என்னுடைய வேலை அல்ல, பழி வாங்குவதும் என்னுடைய வேலை அல்ல. என்னை நீங்கள் வேண்டுமானால் பழி வாங்கிக் கொள்ளலாம், அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் எதிர்த்து நிற்க மாட்டேன். வா என்றால் வந்து விடுவேன், அவ்வளவுதான். அருமையானவர்களே, நான் பயந்து தொடை நடுங்கி ஒன்றுமில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருக்கென்று எதையும் செய்வதற்கு, வைராக்கியமாய் செய்வதற்கு என்னை ஒப்புக் கொடுத்து விட்டேன். அதனால் எச்சரிக்கிறேன், மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவது போல, ஒருவன் தன் தாயை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அதுபோல தேவனால் தள்ளிவிடப்பட்ட உங்கள் தாயாகிய இந்த மகாபாபிலோனின் மகாவேசியை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களே, மனம் திரும்புங்கள். இல்லை என்றால் தேவன் உங்களை அவளுடைய அடிமைகளாய், அவள் எப்படி மகாபாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுகிறாளோ அதுபோல அந்தி கிறிஸ்துவின் சேனைகளுக்கு உங்களை அடிமையாக கொடுப்பார், விற்று போடுவார். 7 ஆண்டுகள் மகா கொடிய உபத்திரவ காலங்கள். தப்பி ஓட முடியாதபடி நீங்கள் அங்கே புடமிடப்படுவீர்கள். அவர் வந்து உங்களை சந்திப்பார், உங்களை மீட்டெடுப்பார். 7 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, எப்படி யூதர்களை 70 ஆண்டுகளுக்கு பிற்பாடு பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு சிறையிருப்பை விலக்கி கொண்டு சென்றாரோ அதுபோல உங்களையும் சிறையிருப்பை விலக்கி நித்திய கானானுக்கு உங்களை கூட்டி சேர்ப்பார். பரம எருசலேமின் பிள்ளைகளாய் கொண்டு சேர்ப்பார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திற்கு பிற்பட்ட வசனங்களை படித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் கல்தேயருடைய யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை. கல்தேயர்கள் என்றால் யார்? பாபிலோனியர்கள். நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய படை வீரர்களும் யுத்த சேனைகளும், அவைகளோடு நீங்கள் யுத்தம் செய்தாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று சொல்லுகிறார். நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி, இனி அவன் இந்த வார்த்தைகளை எரேமியா தீர்க்க தரிசி கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன தீர்க்க தரிசனங்களை, அந்த நடைபெற போகிற காரியங்களை, தீர்க்க தரிசனங்கள் என்றால் இனி நடைபெற போகிறவைகள், அந்த நடைபெற போகிற காரியங்களை எரேமியா தீர்க்க தரிசி யூதாவின் அரசனுடைய சிதேக்கியா அரசனுடைய அரசவையிலே அரசவை அங்கத்தினர்களுக்கு முன்பாக, அரசனுக்கு முன்பாக இவைகளை சொன்னபடியினால் சிதேக்கியா என்ன செய்தான்? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். என்ன சொல்லுகிறான்? நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன? இப்படி நடக்கும் என்று நீ எனக்கு அல்லது எங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன? அதுவும் கர்த்தர் சொன்னார் என்று நீ சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி அவனை சிறைப்படுத்துகிறான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அவனை அங்கே அவனை அடைத்து வைத்தான். எங்கே அடைத்து வைத்தான்? எரேமியா 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தான். எங்கே அடைத்து வைத்தான்? யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் அரண்மனையின் முற்றத்தில் இருக்கும் காவலறையிலே, சிறை கொட்டடியில் அடைத்து வைத்தான். அருமையானவர்களே, நீங்கள் எந்த பகுதியிலே இருக்கிறீர்களோ, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையிலே நீங்கள் இன்று அந்நிய ஆவிகளையும், தேவனால் தள்ளிவிடப்பட்ட, தேவன் இவர் எனக்கு கணவன் அல்ல என்று அவளை புறக்கணித்து தள்ளிவிட்டு அந்நிய நேசர்களை, அந்நிய கணவர்களை, புருஷர்களை தேடி ஓடி போன உங்கள் தாய் வேசியாகிய மகாவேசியை, அவள் உங்கள் தாயே, அவள் மனம் திரும்பவில்லை. அவள் தன் தேவனை, தன் கணவனை தேடி செல்லவில்லை.
அவள் என்று கணவனை தேடி கணவனிடத்திலே தன் புருஷனிடத்திலே நீயே எனக்கு நாயகர், நீயே எனக்கு அதிபதி, நீயே எனக்கு தேவன், நீயே எனக்கு கடவுள் பிரபு என்று சொல்லி அவருடைய காலடியிலே என்று செல்லுகிறாளோ அன்று உங்களுக்கு விடுதலை. அவளுக்கும் விடுதலை என்றே. அவள் நீ திரும்பி வா என்று சொல்லுகிறார். நீ அந்நிய புருஷர்களோடு சுற்றினது போதும், திரும்பி வா என்று சொல்லுகிறார். எரேமியா 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அல்லது 26ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவளை தேடுகிறவர்கள் ஆயாசப்பட வேண்டியதில்லை. அந்த காட்டுக்கழுதையாய் போனவள் பாஞ்சாலி 5 புருஷர்களுக்கு 1 புருஷன் போதாது, எனக்கு 5 பேர் வேண்டும் என்று மீண்டும் 4 புருஷர்களை தேடி போடினாளே, அவள் தான் இவள், அந்த பாஞ்சாலி காட்டுக்கழுதை. அந்த காட்டுக்கழுதைக்கு அவர் சொல்லுகிறார், பாஞ்சாலியே. ஏன் பாஞ்சாலி என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த வேத வசனத்தை தேவன் எனக்கு கற்பிக்கின்ற போது பாஞ்சாலி வருகிறாள் என்று சொல்லப்பட்டது. பாஞ்சாலியா? திரும்பி பார்த்தேன், அங்கே ஒரு கழுதை வந்து கொண்டிருந்தது. அப்போதுதான் புரிந்தது தேவன் ஏன் அவளை காட்டுக்கழுதை என்று சொல்லுகிறார் என்று. அருமையானவர்களே, தேவனை புறக்கணித்து விட்டு தன் புருஷனை, தன் கணவனை, தன் அதிபதியை, தன் தேவனை புறக்கணித்து விட்டு அந்நிய புருஷர்களோடு ஓடி போனவள், 4 பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு ஓடிப்போனவள் அவள். ஓசியா 2ஆம் அதிகாரம் அதைத்தான் கற்பிக்கிறது. ஓசியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரையான வசனங்களை படித்து பாருங்கள், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிந்தின பகுதியிலேயும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவளை நான் உனக்கென்று, உன்னை நான் எனக்கென்று பூமியிலே விதைத்து திரும்பவும் உன்னை எனக்கென்று சேர்த்துக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். இந்த பூமி சுட்டரிக்கப்படும், ஆனால் அவள் ஒரு பெண்ணாக மீட்டெடுக்கப்படுவாள். அவளுக்கு சொல்லுகிறார், நீ என்னை தேடி வா. அந்த கழுதைக்கு சொல்லுகிறார், அது தன் மாதத்திலே அதை கண்டுபிடிப்பீர்கள். அது அலைந்து திரிவதற்கான காலம் அதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கருத்திலே அந்த காலங்கள் இருக்கிறது. காலங்கள் தேவனுடைய கருத்திலே இருக்கிறது. காலமும் அவரே, நன்மையையும் தீமையையும் உண்டாக்குகிறவரும் அவரே, ஒளியையும் இருளையும் உண்டாக்கினவரும் அவரே, சமாதானத்தையும் சமாதான கேட்டையும் அழிவையும் தீங்கையும் உண்டாக்குகிறவரும் அவரே. அவளை அந்நிய புருஷர்களுக்கு விற்று போட்டவரும் அவரே. உன் ஆசைப்படியே நீ போகலாம். அதை ஓசியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலேயே அனுமதித்து நடைமுறைப்படுத்தி காட்டினார். அங்கே சொல்லப்பட்டவைகளை ஓசியாவின் வரலாற்றை நீங்கள் படித்தால், ஓசியா தீர்க்கதரிசியினுடைய அவனுடைய வாழ்க்கையிலேயே அவனுக்கு கொடுக்கப்பட்ட மனைவி அப்படி 4 பேர்களோடு புறப்பட்டு போனாள். 4 முறை. கடைசியிலே வெளி சந்தையிலே, விற்பனை சந்தையிலே, அடிமை சந்தையிலே அவள் விற்கப்பட்டிருந்த போது ஆண்டவர் அவனிடத்திலே சொல்லுகிறார், உன் மனைவி வேசியாய் போனாலே, அவள் அடிமை சந்தையிலே வைக்கப்பட்டிருக்கிறாள். 1 கலம் கோதுமையும் 1 படி வார்கோதுமையும், அந்த ஓசியா 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள், 1.5 கலம் வார்கோதுமையும் கொஞ்சம் திராட்சரசத்துக்கும் அவளை விலக்கி வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார். புரியுதா? தள்ளுபடி ஆயிப்போன, வள்ளி ஆயிப்போன இந்த உங்கள் தாயாகிய அந்த மகா பாபிலோன் எனும் மகாவேசியை, அவளை பின்பற்றி போன உங்களையும், கிறிஸ்தவர்களே, இந்த பூமியின் ஜனங்களே, உங்கள் அனைவரையும் தேவன் ஓசியாவின் மூலமாய் என்ன சொன்னார்? அவனிடத்தில் சொல்லுகிறார், ஓசியா 3ஆம் அதிகாரத்திலே, பின்பு கர்த்தரை நோக்கி அந்நிய தேவர்களை மதித்து திராட்சரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரரின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக் கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் வாங்கி அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றார். அருமையானவர்களே,
ஓசியாவின் வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். தேவன் சும்மா ஒன்றையும் சொல்வதில்லை. அவர் சொல்லுகிறார் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய், அவள் வருவாள், அவளுடைய மாதத்திலே நான் விட்டு வந்த என் முந்தின புருஷனிடத்திற்கு போவேன் என்று சொல்லி அவள் வருவாள். நான் ஏற்கனவே இந்த வசனத்தை ஒரு முறை உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். ஓசியா 2 அதிகாரம் 7 வசனம். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேர்வதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையாயிருந்தது என்பாள். பிந்தின பகுதிகளை நீங்களே படியுங்கள். முந்தின புருஷனிடத்திற்கு அவள் வருவாள், திரும்பி வருவாள், தன்னை உணர்வாள், தன்னை அறிந்து கொண்ட பிற்பாடு அவள் முந்தின முதல் புருஷனிடத்திலே வருவாள். உங்கள் தேவனாகிய என் தேவனாகிய கர்த்தரிடத்திலே வருவாள். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2 அதிகாரத்திலும் அவர் அந்த காட்டுக்கழுதையை குறித்து சொல்லுகிற காரியத்திலே சொல்லுகிறார். திருடன் 26 வசனம். எரேமியா 2 அதிகாரம் 26 வசனம். திருடன் அகப்படுகிற போது எப்படி வெட்கப்படுகிறானோ அப்படியே இஸ்ரவேல் வம்சத்தால் வெட்கப்படுவார்கள். இல்லை, 24 வசனம். 26 அல்ல, 20. இது அந்த ஜனங்கள், இந்த பூமியின் ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், மற்ற ஜனங்கள் வெட்கப்படுகிறது. தேவனால் திரும்ப மீட்டுக் கொள்ளப்படுகின்ற போது வெட்கப்படுவார்கள். அது 26 வசனத்தில் இருக்கு. 24 வசனம். வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவரியிலே, மதவரின்னா யானைக்கு மதம் பிடிக்கிறதுனால, தன்னுடைய இணையாகிய பெண்ணை தேடுகிறதுனாலே, பெண் யானையை தேடுகிற ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும். அதான் காமவரி, உடலின்ப இச்சையின் வரி. புரியுதா? இங்கே என்ன சொல்லப்படுகிறது? அந்த காட்டுக்கழுதைக்கு வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சைன்னா உடலின்ப இச்சை, உடல் இன்பத்தை அனுபவிக்க தூண்டுகிற அந்த இச்சை, அந்த மதவரி, அந்த காமவரியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான பலவிதமான ஆவிகளை, ஆவிகள் யாரு? விழுந்து போன தூதர்களை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தூதர்கள் அனைவரும் ஆவிகளாய் இருக்கிறார்கள். தேவனுடைய பணிவிடை ஆவிகளை, தேவனை தள்ளிவிட்டு தேவனுடைய வேலைக்காரர்களாகிய தன் கணவனை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு தன் கணவனுடைய பணிவிடை ஆவிகளாகிய தூதர்களை பின்பற்றி ஓடி போயிருக்கிறாள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆவிகளை நீங்கள் தேவர்களாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், பரிசுத்த ஆவியானவராய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யோசிக்க முடிகிறதா உங்களாலே? தாங்க வேதாகம ஆழமான சத்தியங்கள். தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்து பாருங்கள். தேவன் உங்களுக்கு சகலவற்றையும் கற்பிப்பார். அதான் தேவனுடைய ஆழங்கள். ஆனால் நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன் ஒரு காரியத்தை. நேற்றைய தினத்திலே நடந்த நிகழ்வன்று அவர்கள் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டார்கள். அந்த பழைய மாடரேட்டர் பேராயர், அரசரடி இறையியல் கல்லூரி பிரின்சிபல், இவர்களுடைய சீடன் ஒருவர் என்னிடத்திலே சொன்னார், என்னுடைய புத்தகங்களை, நான் எழுதியிருக்கிற புத்தகங்களை படித்துவிட்டு, ஜான்சன், வேதாகமத்தில் இருந்து இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ளவே நாங்கள் அங்கே பிரவேசித்தோம். எப்படி நீ இதைகளை வெளியே கொண்டு வந்தாய்? நான் சொன்னேன், நான் தேவனுடைய ஆழங்களுக்குள் பிரவேசித்தேன். தேவன் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். நீங்களோ வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் சொல்லுகிறபடி சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்து தேவனை தேடினீர்கள். சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்தவன் வெளியேற முடியாது. அது மாயை. அந்த மாயை வலைக்குள்ளே சிக்கிக் கொண்டீர்கள். அதனாலே நீங்கள் போய் கருமாரி அம்மனுக்கு பூஜை செய்தீர்கள், அவளை வணங்கினீர்கள், அவளுக்கு பாத பூஜை செய்தீர்கள். புரிந்ததா? வேதாகமத்திலே தேவனுடைய ஆழங்களும் இருக்கிறது, சாத்தானுடைய ஆழங்களும் இருக்கிறது. கருந்துளைக்குள்ளே ஒருவன் இறங்கினால், ஒரு சூரியனே கருந்துளையை நோக்கி பயணிக்குமானால், சூரியனுடைய மொத்த வெளிச்சமும் அந்த அக்னியும் பிடுங்கப்பட்டு அது கருந்துளையிலே அங்கே சாகடிக்கப்படும். அதுபோல நீங்கள் சாத்தானுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்தீர்கள், வெளியேற முடியவில்லை. அவளே தெய்வம் என்று ஆராதிக்க தொடங்கினீர்கள்.
அவளே தேவனால் தள்ளிவிடப்பட்டவளே, உங்கள் தேவி தெய்வம் தாய் என்று வழிபடத் தொடங்கினீர்கள். நான் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்தேன், சகல ரகசியங்களையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். அவைகளை நான் புத்தகங்களிலே எழுதியிருக்கிறேன். இன்றைய புறம்போக்கு ஊழியக்காரர்களுக்கோ பிடி, எம்டிஹெச், டிமின், பிஹெச்டி, டிடிஹெச் இதெல்லாம் படித்தவங்களுக்கு என்ன செய்யாது? இது புரியாது. இது தேவனுடைய ஆழங்களை குறித்த சத்தியங்கள் என்னுடைய புத்தகங்களிலே எழுதியிருக்கிறேன். தேவன் எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தவைகளை எழுதியிருக்கிறேன். அருமையானவர்களே, இப்பொழுதும் நான் அதை ஆன்லைனில் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். அவ்வளவுதான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் என்பதும் சாத்தானுடைய ஆழங்கள் என்பதும் மாயை. அந்த மாயைக்குள்ளே புறப்பட்டு விட்டால், ஆழங்களுக்குள்ளே இறங்கினால் ஒருவனும் தப்பி கரையேற முடியாது. ஆனால் தேவனுடைய ஆழங்களுக்குள்ளே பிரவேசித்தால் இதுவரையிலும் உலகம் அறிந்திராத சத்தியங்களை, ரகசியங்களை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்லுகிறார், அதன் ஆவலை வனாந்தரத்திலே பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொள்ளுகிறதுமான காட்டு கழுதை நீ. அந்த வசனத்தை தான் எனக்கு பாஞ்சாலி வருகிறாள் என்று சொல்லி காண்பித்தார். நான் பாஞ்சாலியா? இது மாற்று சமய நூல்கள் கூறுகின்ற பாஞ்சாலி ஐவருக்கு, பஞ்ச பாண்டவர்கள் ஐவருக்கு மனைவியாக இருந்தவளாயிற்றே, ஒரு பாண்டியனுடைய மகளாயிற்றே. பாஞ்சாலி இங்கு வருகிறாளா என்று அப்படியே அவர் காட்டின திசையை நோக்கி பார்க்கின்ற போது ஒரு கழுதை வந்து கொண்டிருந்தது. அப்பதான் புரிஞ்சிச்சு. ஓஹோ, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சுட்டி காட்டுகிற காட்டுக்கழுதையும் அவளே, 23ஆம் அதிகாரம் சுட்டி காட்டுகிற பெண் ஒட்டகமும் அவளே என்பது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், அதன் ஆவலை நிறுத்தி, ஆவல் என்ன ஆவல்? தன் உடலின்ப இச்சை, அந்த காமவரியை அடக்க அவள் தேடிக்கொண்டிருக்கிறாள் அந்நிய புருஷர்களை. அவளுடைய ஆவலை நிறுத்தி, அந்த ஆவல் அதுதான், அந்த உடல் இன்ப இச்சை, காம இச்சை வெறி, காம வெறியை அடக்க அதை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார் என்று கேள்வி கேட்கிறார். ஒப்பு கொடுத்தவரே திருப்புவார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே அதுதான் சொல்லுகிறார். சிதேக்கியாவுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை அதுதான். எரேமியா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலே சிதேக்கியாவை ஒப்பு கொடுக்கிறவரும் தேவனே, அவனை 70 ஆண்டுகளின் முடிவிலே பாபிலோனிலே அவனை சந்தித்து விடுதலையாக்குகிறவரும் அவரே. இங்கே இவளை ஒப்பு கொடுத்தவரும் அவரே, அவளுக்குரிய காலத்தை நியமித்திருக்கிறவரும் அவரே. அந்த காலம் முடிகின்ற போது அதை தேடுகிறவர்கள், அவளை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. உங்கள் தாயை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அவளுடைய பாதத்திலே சென்று மண்டியிட்டு கதற வேண்டியதில்லை. அவளுக்கு பாத பூஜை செய்ய வேண்டியதில்லை. அவளை ஆராதிக்க வேண்டியதில்லை. அவளை சாஷ்டாங்கமாய் விழுந்து மண்ணிலே புரள வேண்டியதில்லை. அவள் வருவாள் சொல்லுகிறார். அதை தேடுகிறவர்கள் ஒருவரும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். அதற்கு ஒரு மாசம் குறிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மாதம் குறிக்கப்பட்டிருக்கிறது அவளுக்கு. அருமையானவர்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 30 நாட்கள் அல்லது 28 நாட்கள் அவளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அவளுக்கு என்ன குறிக்கப்பட்டிருக்கிறது? 28 நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 28 நாட்கள், அது 28 ஆண்டுகள் முடிய போகிறது. அவளை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது. அவள் திரும்பி வருவாள். என்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. ஓசியாவுக்கு என்ன சம்பவித்ததோ அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. நான் திருமணம் செய்யவில்லை. திருமணத்திற்காக எல்லா ஏற்பாடுகளும் நடந்தது. அவள் வேறொருவனுக்கு மனைவியாக்கப்பட்டாள். அவள் அவனை தள்ளிவிட்டு வேறு 4 பேரோடு, வேறு 3 பேரோடு வாழ்கிறாள். ஒரு நாளிலே அவள் வருவாள். அது ஒப்புக் கொடுக்கப்பட்டது, நியமிக்கப்பட்டது.
யாரும் எதையும் கருத்தில் கொள்ள முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடு தேவனுடைய சபையை மீட்டெடுப்பதற்கு 28 ஆண்டுகள். தேவனுடைய சபை 7 குத்துவிளக்கு. அந்த 7 குத்துவிளக்குகளும் என்ன அடையாளத்தை கேட்டேன். அவர் சொன்னார், பரிசுத்த வேதம். கட்டளையே விளக்கு, வேதமே பிரமாணம். கட்டளையே விளக்கு. எனக்கு கொடுக்கப்பட்டது, என்னுடைய முகநூலிலே நான் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறேன், பார்னிங் டார்ச் என்கிற குத்துவிளக்கு. அந்த குத்துவிளக்கு தேவனுடைய சபை. அந்த சபையை மீட்டெடுக்க வேண்டும். சபை வலுசர்ப்பத்தின் வாயில் இருக்கிறது. நான் தேவனிடத்திலே கேட்கிறேன், ஆண்டவரே, இந்த விளக்கு, அவளே விளக்கு, அவளே விளக்கு, அவளே விளக்கு என்று சொன்னீரே, அவள் இன்று வேறொருவனுக்கு மனைவியாக செல்லுகிறாளே, அவளை பெற்றவர்கள் அவளை வேறொருவனுக்கு மனைவியாக கொடுத்து விட்டார்களே என்று. பொறு, இப்பொழுது அவள் உன்னிடத்தில் தங்க மாட்டாள், விட்டுவிடு, காலம் உண்டு, ஒரு நாள் உண்டு, அவள் வருவாள். இதுதான் சபை. உனக்கு குறிக்கப்பட்ட 28 ஆண்டுகள் இதற்காகவே என்று சொன்னார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவள் வருவாள். என்று சொன்னார். அப்போதுதான் கேட்டேன், என்னன்னு விளக்கு என்கிறீர், அவள் என்கிறீர், சபை என்கிறீர். ஆமா, விளக்குன்னா எனக்கு அடையாளத்தை காண்பியும் என்றேன். அவர் சொன்னார், அவளே பரிசுத்த வேதாகமம். அடையாளமா கேட்கிறாய்? அடையாளமே பரிசுத்த வேதாகமம். பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய பிரமாண புத்தகம், தேவனுடைய பிரமாண புஸ்தகம். அதுவே சபை. வேதத்தை புரட்டிய போதுதான் தெரிந்தது, படித்திருக்கிறேன். கட்டளையே விளக்கு. கட்டளை பிரமாண புஸ்தகம், வேதாகமமே விளக்கு, வேதமே வெளிச்சம். படித்திருக்கிறீர்களா? வேதமே கட்டளையே. வேதாகமங்களில் இருக்கிற அனைத்தும் தேவனுடைய பிரமாணங்களே. இது பிரமாண புஸ்தகம். எப்படி பிரமாண புஸ்தகம் என்று கற்றுக்கொண்டேன் என்றால், என்னுடைய மூதாதையர்கள், என்னுடைய அப்பா வரையிலும் நான் வேதாகமம் பைபிள் என்கிறேன், அவர்கள் பிரமாண புஸ்தகம் என்பார்கள். அப்பொழுதுதான் புரிந்தது. ஓஹோ, அவளும் சொல்லுகிறாள், நான் உம்முடைய பிரமாணம் அல்லவோ. அவளும் சொல்லுகிறாள், நான் உம்முடைய பிரமாணம் அல்லவோ. ஆம், அப்போதுதான் ஓஹோ, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அவர் அடையாளத்தை கேட்டால் பரிசுத்த வேதாகமம் என்கிறார். புரிஞ்சுதுங்களா? தேவனுடைய ஆழங்களுக்குள் பிரவேசித்தால் மட்டுமே வேதமே வெளிச்சம் என்பதை அறிய முடியும். கட்டளையே, வேத பிரமாணங்களே, வேதாகமத்தின் பிரமாணங்களே, வசனங்களே விளக்கு என்று அறிய முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இயேசு கிறிஸ்துவே விளக்காயிருக்கிறார். அவரே வார்த்தை. வேதாகமத்தின் சகல வார்த்தைகளும் அவரே. நீ யாரை கண்டுபிடிக்க வேண்டும்? கிறிஸ்துவை காண வேண்டும். அருமையானவர்களே, நாட்கள் வெகு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. அவர் எனக்கு சுட்டிக்காட்டிய 28 ஆண்டுகள் முறிவடைய போகிறது. நான் சொல்லுகிறேன், சபை பின்பாடு அந்த வேதாகமம் எனக்கு எங்கே காண்பிக்கப்பட்டது தெரியுமா? ஒரு பெரிய வலு சர்ப்பம், ஒரு பள்ளத்தாக்கிலே ஒரு நீண்ட பெரிய வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பம் தன் வாயை திறந்து காண்பிக்கிறது, ஒரு விதமான ஒரு சத்தத்தோடு. அந்த சப்தம் அந்த திசையை நோக்கி சென்று பார்த்தால் அங்கே நீண்ட ஒரு கோணலான ஒரு வலு சர்ப்பம், நீண்டு கோணலால வளைந்திருக்கிற ஒரு வலு சர்ப்பம் பிரம்மாண்டமாய் தன்னுடைய காட்சியை காண்பிக்கிறது. அது தன் வாயை பிளந்து காண்பிக்கிறது. நீ அவளை எடுத்துக்கொள்ள விடவில்லை. இதோ பார், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அந்த வேதமாகிய அவளை, பரிசுத்த வேதாகமமாகிய அந்த பிரமாண புஸ்தகத்தை நான் என் வாயிலே வைத்திருக்கிறேன் என்று அது காண்பிக்கிறது. அதான் சொல்லுகிறேன், இன்றைய திருச்சபை உலகளாவிய கிறிஸ்தவ சபை, கிறிஸ்தவன் சபை. பரிசுத்த வேதாகமம் கட்டளைய விளக்கு வலு சர்ப்பத்தின் வாயில் இருக்கிறது. சகலமும், சகல கிறிஸ்தவர்களும் ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை, ஒருவனும் பரிசுத்தவான் இல்லை, ஒருவனிடத்திலும் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற கொஞ்சம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள்.
எலியாவினிடத்திலே சொன்னாரே, நீ மாத்திரமல்ல, இன்னும் 7000 பேரை மீதியாய் வைத்திருக்கிறேன். நான் எனக்கும் சொன்னார் 1,44,000 பேர் மீதியாயிருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்கள். மற்றவர்கள் எல்லாம் பொய்யர்கள். ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பொய்யராய் போனார்கள். பொய்யின் ஆவிகளை, வேசித்தன ஆவிகளை, விபச்சார மயக்கத்தின் ஆவிகளை, சம்பாத்திய இச்சைகளின் ஆவிகளை, பொருளாசையின் ஆவிகளை பின்பற்றி போனார்கள். ஒருவரும் இல்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் சபையும் சபையின் அங்கத்தினர்களாகிய கிறிஸ்தவர்களும் தேவ ஜனங்களும் வலு சர்ப்பத்தின் மாயையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். வலு சர்ப்பத்தால் விழுங்கப்பட்டிருக்கிறார்கள். சகலமும் பொல்லாங்கனுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. தேவன் அதை ஒப்புக் கொடுத்திருக்கிறார். சர்வ சிருஷ்டியும் கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தானுக்கு, வலு சர்ப்பத்திற்கு. அது மாயை, அது மாயை. சகலமும் மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. அன்பான கிறிஸ்தவனே, அன்பான கிறிஸ்தவளே, அன்பான கிறிஸ்தவ ஊழியக்காரர்களே, நீங்கள் நம்பியிருப்பது அனைத்தும் பொய்யை நம்பியிருக்கிறீர்கள். மாயையின் அடைக்கலத்திலே நிழலொதுங்கி இருக்கிறீர்கள். வெளிப்படுங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள், கர்த்தருடைய பரிசுத்த பாத்திரங்களை சுமக்கிறவர்களே. பாபிலோனை விட்டு, மகா பாபிலோனும் மகாவேசியினுடைய குடியிருப்பை விட்டு வெளிப்படுங்கள். அப்பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டு. அவர் வந்து உங்களை மீட்டு ரட்சிப்பார் என்பதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இந்த செய்தியை, இன்றைய செய்தியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தாமே இந்த வார்த்தைகளின்படியே, காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் அவருடைய வார்த்தைகள். அதுவே கட்டளை, கட்டளையே விளக்கு, விளக்கே வேதம், பரிசுத்த வேதம். பரிசுத்த வேதமே வெளிச்சம். வேத வசனங்களின் வெளிச்சத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.